அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் சுபாஷ், சமூக விழிப்புணர்வாளர். நான் கடந்த 10 வருஷமாவே நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குங்க. சமுதாயத்துக்கும், நம்மளுடைய இயற்கைக்கும். முக்கியமா ரோட் சேஃப்டி அவேர்னஸ், ஹெல்மெட் போட்டு போணும், சீட் பெல்ட் போட்டு போணும், டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத 5 வருஷமா ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, விபத்துகள்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. சோ அந்த வகையில ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ ஆல் இந்தியா கலாம் ட்ரீம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2025 பேஸ் பண்ணி 2025 மரக்கன்றுகள் நடணும் அப்படின்னும் 2025 பேர்கிட்ட இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை அவங்க மத்தியில பேச வைக்கணும். இப்போ நானும் ஒன் ஆஃப் தி மெம்பர் அதுல. சோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேச வச்சு நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த சமுதாயத்துல மரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இயற்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இயற்கையினுடைய மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சோ குளோபல் வார்மிங் எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தருமே மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். முக்கியமா யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அவங்களுக்கு அந்த உணர்வு நம்ம கொடுக்கணும். சமுதாயம் அப்படின்றதையும், மரம் வளர்க்கணும், நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம கொடுக்கணுங்க. மரம் நடுறதை தாண்டி அதை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்கு வேணும். சோ இந்த வகையில தயவு செய்து இவருடைய முன்னெடுப்புக்கு நானும் ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். இதன் மூலயமா நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மினிமம் ஒவ்வொருத்தருமே 10ல இருந்து 100 மரக்கன்றுகள் நம்ம நடணும். நடுறது மட்டும் இல்லாம அதை பராமரிக்கணும். இதையும் தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த சமுதாயத்தை பத்தியும், இந்த என்விரான்மெண்ட் பத்தியும் சொல்லிக் கொடுக்கணும்.